ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னடா இது வேப்பங்குச்சி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்க, இது நாம் வேப்ப இலைன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே கிராம சைடெலாம் பத்தினி தழைன்னு சொல்லுவாங்க. பத்தினி இந்த கிளை நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, சின்ன மரம் தான். நான் உங்களுக்கு இதில் ஒரு டிப்ஸ் இருக்குப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் குழந்த இல்லாமல் இருக்காங்க இல்லையா? குழந்த இல்லாமல் இருக்காங்க. அதேமாரி இந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, குச்சி இந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இதோட இன்னும் பெரிய சைஸு கிளையாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கிளையை இதோட வெட்டி அது மொத்தம் வெட்டி தான் செய்ய முடியும். அவ்வளோதான், இல்லை இவ்வளோ சைஸு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மேலே இருக்குதுங்களா இல்லையா பட்டை, அந்த பட்டையை அப்படியே சீவிக்கோங்க. ஃபுல்லாக குச்சி ஃபுல்லாக பட்டையாக சீவிக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒயிட்டாக இருக்கும். அது என்ன பண்ணுறீங்கன்னா, அதையும் அப்படியே சீவுங்க. பூ இப்போ தேங்காய்லாம் திருவுனா எப்படி வரும் பூவாக, அது மாதிரி இப்போ அந்த கீழே அந்த கிளை கீழே ஒரு கட்டை மேலே சாய்ச்சி வச்சு கொடுவாலெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பட்டையை எடுத்ததுக்கப்புறம் அப்படியே இப்படி இழைச்சிங்கன்னா அது கொழுந்தாக வந்துடும். நல்லா பூ மாதிரி வரும். அந்த பூ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அம்மி நல்லா கழுவி விட்டு அந்த இதில் இழைக்கிற அந்த இதை தான் நான் பூவுங்கிறேன். இந்த இழைக்கிறேன் பார்த்திங்களா, நல்லா பூ மாதிரி நல்லா அழகாக வரும். இந்த பட்டையை உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. பாருங்கள், இந்த பட்டையை ஃபுல்லாக கொடுவாலில் சீவிட்டு உள்ளே மரம் வெள்ளையாக இருக்கும். அதை கொடுவாலில் இப்படி இழைக்கும் போது நல்லா பூ மாதிரி வரும். அந்த தூளை என்ன பண்ணுறீங்க, அம்மியில் வச்சு அம்மி கழுவிட்டு அம்மியில் வச்சு தண்ணிலாம் தெளிக்காதீங்க. அப்படி ரொம்ப வறட்சியாக இருந்ததுன்னா சும்மா ஒரு 4 பொட்டு தண்ணி அப்படி தெளித்து விட்டு அம்மியில் வச்சு நல்லா கொழுவிக்கல்லால் நல்லா நசுக்குங்க. நல்லா நசுக்குனா அதுலேருந்து சாறு வரும். அதில் சாறு வந்ததுன்னா அதை அம்மியிலேருந்து அப்படியே எடுத்து இப்படி அப்படியே கிளாஸில் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டோம்னா அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வேப்பஞ்சாறு அதை சொல்லுவோம். அந்த வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ காஃபி எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றில் ஒரு 1/4 டம்ளர் இல்லை அரை கிளாஸ் இது மாதிரி கூட நீங்கள் குடிங்க. ஒரு 1/4 டம்ளர் இல்லை அரை டம்ளர் இது மாதிரி கூட குடிங்க. அதை குடிச்சிங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடும். வயிற்றில் நிறைய நம்ம யார் உடம்புலையும் பூச்சி இல்லாமலாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாரோட வயிற்றுலையுமே பூச்சி இருக்க தான் செய்யும். அதனால் அந்த குழந்த இல்லாத பெண்களுக்கு, அப்படி இல்லையா இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வயசுக்கு வந்த பெண்களுக்கு, சப்போஸ் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற பெண்களுக்கு அந்த சாறு வேப்பஞ்சாறு கொடுத்தீங்கன்னா அந்த கிருமிகள் அழிஞ்சிரும். அந்த கருமுட்டைகளை திங்காமல் இருக்கும். இப்போ நிறைய பேர் குழந்த இல்லை அப்படின்னா வயிற்றில் இருக்கிற பூச்சிகளே கூட பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டையை சாப்பிட்ரும். அதால் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அதை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு. இதை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை சொல்லுங்கள். ரொம்ப 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 முக்கியமானது அந்த வேப்பஞ்சாறு. கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இருக்கும். அந்த வயிற்றில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த பூச்சி இருக்கிறதால தான் கரு கூடும்போது அந்த கருமுட்டையை சாப்பிட்றது. அதனால் இதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். யாரோ ஒருத்தருக்காவது அந்த பலன் போகணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். சரிங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அதை அப்படியே பிசைஞ்சிட்டு வடிகட்டி கொடுங்க. குடிக்கிட்டு வெறும் வயிற்றுலே குடிக்கட்டும். குடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு வாய் அரிசியோ இல்லை சர்க்கரையோ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு அந்த கசப்பு தீந்துடும். அப்படியே தொண்டையில் படாத அளவுக்கு அண்ணாக்க அப்படியே ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக முழுங்கிடலாம். கண்ணை மூடிக்கிட்டு இப்படி தாண்டா குடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு குடிங்க. அவ்வளோ நல்லதுப்பா இது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். குழந்த இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கெலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு 10 நாளையில் அது மாதிரி கொடுத்தாங்க. ஒரு 10 நாளையில் எங்கள் கிராமத்து சைடெலாம் அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு 10 நாளையில் இந்த பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே சீவி அதை நசுக்கி அந்த சாறு வடிகட்டி அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் ஒரு அரை கிளாஸ் கொடுத்தாங்க. அரை கிளாஸுக்கு தான் கொடுத்தாங்க. அதோடு சரி. அதுக்கப்புறம் 1 மாதம் பீரியட்ஸ் டைமு, 2வது மாதம் என் பொண்ணு, பெரிய பொண்ணு
அவ்வளோதான். அதோட முடிஞ்சுது. அதனால் எனக்கு அது மாதிரி இருந்ததால் இது வந்து நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம். முன்கூட்டியே கொடுக்கலாம். அது ஒன்றுமே பிரச்சனையாகாது. அது மாதிரி குழந்த இல்லாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு எத்தனையோ பேர் குழந்த இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணட்டும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணட்டும். முயற்சி பண்ணி முடியலங்கும்போது ட்ரீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பாய்ப்பா. இது வந்து இந்தமாரிலாம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம்லாம் இருந்தது. சுற்றி பாட்டு சவுண்டு இருக்குது கேட்குறதால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் அமைதியான இதாக நேரமாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு உதவி செய்கிற மாதிரி இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு ஏதோ ஒரு பலன் அடையட்டும். சரிங்களா? சரிப்பா. பாய். ஆனால் ரொம்ப ரொம்ப மருத்துவம். இதை நீங்கள் வந்து இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த இவ்வளோ கொழுந்து டெய்லியும் காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இவ்வளோ கொழுந்து அப்படியே வாயில் வச்சு மென்று முழுங்கிடலாம். அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நல்லது. சரிப்பா. பாய்.